காட்டுக்கு நடுவுல இருக்கிற அப்சரா பியூட்டி பார்லர் வெளியில இருந்து பாக்குறதுக்கு ஒரு சாதாரண இடமா தெரிஞ்சது. ஆனா சில சமயங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு உணர்வு ஏற்படும். அங்க ஏதோ ஒரு விசித்திரமான சக்தி இருக்கிற மாதிரி தோணும். அப்புறம் இப்ப இந்த சந்தேகம் உண்மையா ஆயிக்கிட்டே இருக்கு. ராத்திரியில மசாஜ் பண்றதுக்காக வர கஸ்டமருங்க ஒண்ணு காணாம போயிடுறாங்க, இல்லைன்னா அவங்களோட டெட் பாடி செதஞ்ச நிலையில கிடைக்குது. எப்ப அந்த பார்லர் இருக்கே, அதான் நாம மசாஜ் பண்ண கூட போவோமே. ம், அந்த மசாஜ் பார்லரா? அங்கதான். இன்னைக்கு காலையில போலீஸ்க்கு ஒரு பையனோட பாடி கிடைச்சது. என்ன? நிஜமாவா? ஆமா. அதுவும் ரொம்ப மோசமான நிலையில. யாரோ அவனோட தலையை வெட்டியிருக்காங்க. அவனோட பாடிய தலைகீழா தொங்க விட்டுருக்காங்க. அப்புறம் அவனோட தலைய காணுமா? என்ன பேசுற நீ? நிஜமாவா? அட ஆமாப்பா, ஆமா. இனிமே நான் எந்த மசாஜ் பார்லருக்கும் போக மாட்டேன். ஆனா திடீர்னு இதெல்லாம் என்ன நடக்குது? ஏன் நடக்குது? ஒரு சாதாரண மசாஜ் பார்லர்ல இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது பெரிய கேள்விக்குறியா இருந்தது. ஆனா இதோட ஆரம்பம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஏற்பட்டுச்சு. அப்சராங்கிற பார்லர்ல நீனான்னு பேர் கொண்ட ஒரு பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருந்தா. அவ ரொம்ப அழகா இருப்பா. அப்பாவி கடினமா உழைக்கக்கூடியவ. ஆனா அவளுடைய தலையெழுத்து ரொம்ப மோசமா இருந்தது. ஒரு நாள் ராத்திரி பணக்கார பையன் ராஜ், அப்புறம் அவனுடைய நண்பன் ரவி, அவங்க குற்றங்கள் செய்யற கும்பலை சேர்ந்தவங்க பார்லருக்கு வந்தாங்க. அப்பதான் ராஜ் நீனாவோட அழகுல மோகமாயிட்டான். அப்புறம் அவன் நீனா கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்க ஆரம்பிச்சான். ம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்க. உனக்கு அப்படி டைம் கிடைச்சதுன்னா எங்கள் கூட அப்படி ஹோட்டலுக்கு வரலாம்ல? இல்ல சார், என்னால உங்க கூட வர முடியாது. அட ஏன் முடியாது? வா, சுத்தலாம், பார்ட்டி பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். இங்க பாருங்க சார், நான் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவ. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இது என்னோட வேலை கிடையாது. எனக்கு இங்க வர எந்த கஸ்டமரோடயும் எந்த சம்பந்தமும் வேண்டாம். தயவு செஞ்சு நீங்க என்கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. வேற வழி இல்லாம உங்களை பத்தி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். என்ன என்ன சொன்ன நீ? நீ என்னை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? நீனா சொன்னதை கேட்டதும் ராஜுக்கு அந்த அளவுக்கு கோவம் வந்தது. அவன் ரொம்ப கோவப்பட்டு நீனாவோட கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டான். டேய், நீ என்ன காரியம் பண்ணிட்ட? சரியா தான் செஞ்ச. பார்த்த இல்ல இவ என்கிட்ட எப்படி வாக்குவாதம் பண்ணான்னு. ஆனா இப்ப நாம என்ன பண்றது? ஏன் பயப்படுற நீ? இவளை இதே பார்லர்ல புதைச்சிடுவோம். ராஜு ரவியும் என்ன முடிவு பண்ணாங்களோ சரியா அதே மாதிரி நீனாவை அந்த பார்லர்ல இருக்க ரகசிய அடித்தளத்துல புதைச்சிட்டாங்க. அப்புறம் மேல் தரைய சிமெண்ட் போட்டு மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜ் தன்னுடைய போலீஸ் நண்பன் நிதினுக்கு லஞ்சத்தை கொடுத்து நீனா காணாம போயிட்டதா கேஸ எழுத சொல்லி கட்டாயப்படுத்தினான். அதுக்கப்புறம் அந்த கேஸும் மூடப்பட்டது. ஆனா மறுபடியும் சில வருஷங்களுக்கு அப்புறம் ரவி அதே பார்லருக்கு வந்தான். ரவி அந்த பார்லர்ல பார்த்ததும் நீனாவோட ஆத்மா அவனை கொல்றதுக்காக துடிக்க ஆரம்பிச்சது. அந்த பொண்ணு மசாஜ ஆரம்பிச்ச உடனே அந்த அறையோட வெளிச்சம் மெல்ல மெல்ல மங்க ஆரம்பிச்சது. திடீர்னு அவன் உடம்புல பனிய போல சில்லுன்னு ஒரு கை படுறத அவன் உணர ஆரம்பிச்சான். நீ நீ என்ன பண்ற? ரவி பயந்து போய் கேட்டான். என்ன ஆச்சு சார்? நான் இன்னும் என்னோட மசாஜ ஆரம்பிக்கவே இல்லையே. ரவிக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவன் தன்னுடைய உடம்புல ஒரு கைப்பட்டதா உணர்ந்தான். அவனுக்கு எதுவுமே புரியல. அப்பதான் அவன் பார்த்தா அந்த அறையில இருக்கிற கண்ணாடி ஒரு மாதிரி மங்க ஆரம்பிச்சது. அப்புறம் அதுல ரத்தத்துல ஒரு பேர் தெரிய ஆரம்பிச்சது. நீனா. நீனா? கண்ணாடியில நீனாவோட பேரை பார்த்ததும் ரவி இன்னும் பயந்துட்டான். அவன் பின்னாடி திரும்பி பார்த்தான். அந்த அறை மொத்தமும் காலியா இருந்தது. அப்புறம் அவனுக்கு முன்னாடி நீனாவோட ஆத்மா நின்னுட்டு இருந்தது. நீ 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 எப்படி இங்க? அடு, நீ மறந்துட்டியா? உனக்கு ஞாபகம் இல்ல? நீயும் ராஜும் சேர்ந்து என்னை இந்த இடத்துல தானே புதைச்சிங்க. ஏதாவது ஞாபகம் வந்ததா? இல்ல இல்ல, இப்படி இருக்க முடியாது, இப்படி இருக்கவே முடியாது. ரவி பயந்து போய் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சான். ஆனா அவனுடைய முயற்சியில அவனால வெற்றி அடைய முடியல. அந்த அறையோட கதவு தானாவே மூடப்பட்டுச்சு. அப்புறம் நீனா சந்தர்ப்பம் கிடைச்சதும் அவன் மேல தாக்குதலை நடத்தினான். மறுநாள் காலையில அவனுடைய பாடி ரகசிய அடித்தளத்துல கிடைச்சது. முகம் மொத்தமா செதஞ்சு போயிருந்தது. அப்புறம் உடம்புல நீல நிறத்துல ஆழமான நகங்களோட அடையாளம் இருந்தது. ரவி இறந்து போன விஷயம் ராஜ் வரைக்கும் போய் சேர்ந்தது.
அவன் தன்னுடைய நண்பனை இழந்து ரொம்ப வேதனையில இருந்தான். இல்ல. ரவி இறந்ததுக்கு அப்புறமா ராஜ் போலீஸுக்கு பிரஷர் கொடுக்க ஆரம்பிச்சான். அப்பதான் அவனுக்கு ரொம்ப விசித்திரமான விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சது. நீங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நிதின்? ரவி இறந்து போய் 2 வாரங்கள் ஆயிடுச்சு. ஆனா அந்த கேஸை நீ மூடிட்ட. ஏன்? ஆமா, நான் மூடிட்டேன். ஏன்னா இந்த விஷயம் சாதாரணமானது இல்ல. உனக்கு நீனா ஞாபகம் இருக்கா? யாரு நீனா? அந்த நீனா தான். நீ ஒரு தடவை மசாஜ் பார்லர்ல கொலை செஞ்சு புதைச்ச. அப்புறம் அந்த கேஸை க்ளோஸ் பண்றதுக்கு எனக்கு லஞ்சமும் கொடுத்த. ஆமா, அதுக்கும் ரவியோட கேஸுக்கும் சம்பந்தம் என்ன? சம்பந்தம் இருக்கு. நாங்க ரவியோட பாடியை சோதனை போடும்போது ஒரு லெட்டர் கிடைச்சது. அதுல என்ன எழுதியிருந்ததுன்னா, ஒருத்தனோட கதை முடிஞ்சது, இப்போ இன்னொருத்தனோட கதை. இப்போ நீ என்ன சொல்ல வர? அதாவது அந்த நீனாவை நான் தான் அவளை கொன்னுட்டு அந்த பார்லர்லயே புதைச்சிட்டேன். அவ திரும்பி வந்துட்டாளா? அவ ரவியை கொன்னாளா? நிதின், நீ நல்லா தானே இருக்க? ஒரு ஆஃபீஸரா இருந்துகிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீ நம்புறியா? இப்போ உனக்கு சிரிப்பு வரலாம், ஆனா இதெல்லாம் சிரிக்கிற விஷயம் கிடையாது. ரவிக்கு முன்னாடி எங்களுக்கு அந்த பார்லர்ல இன்னொரு பாடியும் கிடைச்சது. அப்புறம் அதுக்கு பக்கத்துலயும் எங்களுக்கு ஒரு லெட்டர் கிடைச்சது. அதுல என்ன எழுதியிருந்ததுன்னா, ராஜ், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. நிதின் சொன்னதை கேட்டதும் ராஜுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்புறம் அவன் பயந்துட்டான். இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, இப்போ நீ என்கிட்ட சொல்றியா? இங்க பார், நீ ஹைப்பர் ஆகாத. இன்னைக்கு ராத்திரியே நான் அந்த நீனாவோட பணத்தை வேற எங்கேயாவது அப்புறப்படுத்துறேன். அப்புறம் இந்த விஷயத்த மொத்தமா க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே? நிதின் சொன்னதை கேட்டதும் ராஜுக்கு உயிர் வந்தது. ராஜ் கிட்ட பேசினதும் நிதின் தன்னோட கான்டாக்ட்ஸ்ல இருந்தவங்க மூலமா நீனாவோட டெட் பாடியை எடுத்து ரொம்ப தூரம் காட்டுல புதைச்சிட்டான். இதோட இந்த பிரச்சனை தீர்ந்துடும்னு அவன் நினைச்சான். ஆனா அந்த மாதிரி நடக்கல. நிதின் நீனாவோட டெட் பாடிய அந்த பார்லர்ல இருந்து அப்புறப்படுத்தினதும் அவளுடைய ஆத்மா அந்த இடத்த விட்டு முக்தி அடைஞ்சது. அப்புறம் இப்ப அவ ராஜை எந்த இடத்துல வேணாலும் வச்சு கொள்ளலாம். ஹலோ, நிதின் சொல்லு, வேலை முடிஞ்சுதா? முடிஞ்சுது. அப்புறம் நான் அந்த பார்லரையும் மூட வச்சுட்டேன். அடேங்கப்பா, கலக்கிட்டப்போ. சரி, இப்போ நான் ஃபோனை வைக்கிறேன், அப்புறம் பேசுவோம். வேலை முடிஞ்சிருச்சுன்னு நிதின் சொன்ன உடனே ராஜுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த சந்தோஷத்துல ராத்திரி லாங் டிரைவ்ல கிளம்பிட்டான். அப்பதான் திடீர்னு ராஜுக்கு வண்டிக்கு முன்னாடி ஒரு பெண்ணோட நிழல் தெரிஞ்சது. அப்புறம் அவன் ரொம்ப வேகமா வண்டியை திருப்பினான். அதனால அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பாவம் ராஜ் ஆளே இல்லாத அந்த ரோட்ல பல மணி நேரம் தனியாவே இருந்தான். அப்பதான் ராஜ் கண் விழிச்சான். அவன் தன்னோட கண்ணை திறந்ததும் பார்த்தான். ஒரு மங்கலான உருவம் பாட்டு பாடிக்கிட்டே அவன் கிட்ட நடந்து வந்துட்டு இருந்தது. ஓ பிரியமானவனே, உன்னை நட்சத்திரங்கள் இருக்கும் இடத்தில் கொண்டு செல்ல போகிறேன். இதயமோ துள்ளி துள்ளி போகும், இது போலவே ரொம்ப தூரம் கொண்டு செல்ல போகிறேன். யார் நீ? யார் நீ? அட, என்ன இப்படி கேட்டுட்ட? நீயுமா என்ன மறந்துட்ட? அவளை பார்த்ததும் ராஜ் பயத்துல உறைஞ்சு நின்னான். ஓ என் நண்பரே, உன்னை நட்சத்திரங்கள் இருக்கும் இடத்தில் கொண்டு செல்ல போகிறேன். ஏய், நீ என்ன பண்றீங்க? அட, நீ என்ன கோவப்படுறியா? ஆனா நீ தானே சொன்ன நீ என் கூட என்ஜாய் பண்ணணும்னு. வேண்டாம், என்னை விட்டுடு, என்னை விட்டுடு. என்ன விட்டுடணுமா? உனக்கு நிஜமாவே தோணுதா உன்னை இங்க உயிரோட விட்டுட்டு போக வந்திருக்கேன்னு? என்ன என்ன பண்ண போற? ராஜ் கேள்வி கேட்டதும் நீனா கோபத்துல அவனுடைய கண்களை தன்னோட விரலால கொத்தி கிழிச்சு எடுத்தா. இல்ல, என்ன காரியம் பண்ணிட்ட? இல்ல. இப்ப உனக்கு புரியும், சாகும்போது நான் எப்படி துடிச்சேன்னு. அதுக்கப்புறம் நீனா அவனை தரையில இழுத்துக்கிட்டு வந்தா. ராஜோட உடம்பு ரத்த வெள்ளத்துல இருந்தது. வேண்டாம், என்னை விட்டுடு, என்னை விட்டுடு. ராஜ் கத்திக்கிட்டே இருந்தான். ஆனா நீனா அவன் சொல்றது எதையுமே கேட்கல.
நீனாவோட கோபம் மெல்ல மெல்ல அதிகமாக ஆரம்பிச்சது. அப்புறம் அவ ராஜோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சா. நீனா அவனுடைய கழுத்தை அந்த அளவுக்கு இறுக்கமா நெரிச்சா. அதுக்கப்புறம் ராஜோட தலை அவனுடைய உடம்ப விட்டு துண்டாச்சு. அப்புறம் ராஜோட கதை அதே இடத்துல முடிஞ்சது. மறுநாள் போலீஸ்க்கு ராஜோட வண்டி அதே வெறிச்சோடின ரோட்ல கிடைச்சது. ஆனா அந்த இடத்துல ராஜ் இருந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்ல.